ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு இந்த சம்மருக்கு நிறைய ரெசிபி நம்ம பண்ணலாங்க. இந்த ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நைஸான பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூடவே மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 கப் மில்க் பவுடர். இது ரெண்டுமே ஒரே அளவுகளில் சேர்த்துக்கணும். இது கூடவே எல்லோ ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பொறுமையாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான அதுவும் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுனாங்க நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இந்த சம்மருக்கு சூப்பராக அதுவும் ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரியான ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை மதியானம் வெயில் டைமில் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் 750 ml பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி கொதித்து வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் இந்த 3/4 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும்ங்க. பாலும் நல்லா பொங்கி நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் கஸ்டர்ட் பவுடர் பண்ணியிருக்கோம். அதனால் அடியிலே தங்கிடும். அதனால் கைவிடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடுங்க அந்த பால். ஒரு 5 நிமிஷமாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பாலுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றினதுக்கு அப்புறமா நமக்கு விருப்பமான பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆப்பிள், கூடவே மாதுளப்பழம், கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த பழம் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா பழத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்படியே சாப்பிட்றத விட இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் இதை அப்படியே விட்டுடலாங்க. நல்லா சில்லுன்னு வெயிலில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சூப்பரான மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.